அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். நேற்றே அவர் டெல்லி சென்று தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் தற்போது சிபிஐ அலுவலகம் செல்கிறார். சிபிஐ விசாரணைக்கு 2வது நாளாக அவர் ஆஜராகிறார். இதற்கு முன்பு நடத்தப்பட்ட விசாரணை 6 மணி நேரம் நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி முதற்கட்டமாக விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணையை நடத்தியிருந்தது சிபிஐ. இந்நிலையில் தற்போது 2வது நாளாக அவர் இன்றைய தினம் ஆஜராகியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விஜயிடம் 2ஆம் நாளாக விசாரணை நடத்தப்படுகிறது. டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் புறப்பட்டிருக்கிறார். நேற்றே அவர் டெல்லி சென்றிருந்த நிலையில் தற்போது அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக சென்றிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, 2வது நாளாக இந்த விசாரணை நடைபெறுகிறது. இன்றைய தினம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட இருக்கின்றன? எவ்வளவு நேரம் விசாரணை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது? சிவரஞ்சனி, கரூர் துய உயிரிழப்புகள் விவகாரத்தில் தற்பொழுது தாவேக தலைவர் விஜயிடம் 2வது நாளாக சிபிஐ இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை தொடங்க உள்ளது. அதற்காக அவர் தங்கியிருந்த தாஜ்மஹால் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு சிபிஐ அலுவலகத்திற்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2ஆம் நாள் விசாரணையின் பொழுது பல்வேறு கேள்விகளை, குறிப்பாக விஜயனுடைய வாகனம் கரூருக்கு வருவதற்கான ஏற்பட்ட சுமார் 7 மணி நேர தாமதம் எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் இன்று முன்வைக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி கோரிய பொழுது வழங்கப்பட்டிருந்த அந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை விட சுமார் 3 முதல் 4 மடங்கு அதிகமான எண்ணிக்கை என்பது வந்திருந்தது என்றும் அவ்வாறு குறைத்து ஒரு எண்ணிக்கையை எந்த அடிப்படையில் தாவேகா தரப்பில் இருந்து காவல்துறைக்கு வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்விகளையும் அவர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த முறை விசாரணையின் பொழுது மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் வழங்கிய சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விஜயிடம் பல்வேறு கேள்விகளை இந்த முறை கேட்பதற்கான ஒரு திட்டமிடலை சிபிஐ வைத்திருக்கிறது என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை சுமார் 5 மணி நேரங்களுக்கும் மேலாக நீடித்த அந்த விசாரணையை பொறுத்த அளவில் இந்த முறையும் சுமார் 6 மணி நேரத்திற்கும் அதிகமான ஒரு விசாரணை என்பது அவரிடம் நடத்தப்படலாம் என்றும் தேவைப்பட்டால் நாளையும் அந்த விசாரணை தொடரும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகாவுடைய நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சித்தியா நிர்மல்குமார், மதியழகன் உள்ளிட்டோருடைய வாக்குமூலங்கள் மற்றும் விஜயனுடைய கடந்த முறை கூறப்பட்ட அந்த வாக்குமூலங்கள் ஒரு சில கருத்துக்கள் என்பது மாறுபட்ட வகையில் இருப்பதாகவும் காவல்துறையினுடைய அந்த ஒரு செயல்பாடுகளுக்கு கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் முன்வைத்திருக்கும் நிலையில் விஜயனுடைய கருத்துக்கள் அதில் என்னவாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் இன்று எழுப்ப இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் மயங்கி விழுந்த பொழுது விஜய் வாகனத்திலிருந்து அவர் தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசிய காட்சிகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலும் பல்வேறு கேள்விகளை இன்றைய விசாரணையின் பொழுது காவல்துறை அதிகாரிகள் முன்வைத்த சிசிடிவி அடிப்படையில் அவர்கள் விசாரணையை மேற்கொள்ள உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 11 மணிக்கு அந்த விசாரணை விஜயிடம் தொடங்கும் என்றும் சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.